அன்பார்ந்த மேசராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இந்த மேசராசி பொறுத்த வரைக்கும் யாரோட பிரச்சனைக்கும் பெருசா போக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனி வழி உருவாக்கிட்டு அந்த வழியில போயிட்டு ஒரு ராசிக்காரங்கன்னா அது மேசராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படித்தான் பார்க்க போறோம். இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா இருக்க போகுதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா உங்க ஆடி மாதத்துல நீங்க எது தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான் தேடி தரும். பல தடைகள் தாண்டி தான் வந்திருப்பீங்க. எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும், எந்த ஒரு செயல் நீங்க செஞ்சாலும் பல தடைகள் தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த தடைகள்லாம் இப்ப தாண்டி ஒரு வெற்றிக்கான ஒரு படிக்கட்டாக தான் இந்த மாதம் இருக்க போகுதுங்க. புதன், குரு, சுக்கிரன் இது மூணுமே உங்க ராசிக்குள்ள நிலவுறதுனால கண்டிப்பா நீங்க தொட்டது எதுவுமே ஒரு பெரிய வெற்றி தான் உங்களுக்கு தேடி தரும். கடந்த மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு பண உயர்வு அதிகமா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி தொழில் கொஞ்சம் டல்லா போயிருக்கலாம், இல்ல வேலையில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்திருக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கலாம். நீங்க ஒரு செயல் செய்ய போகும்போது அதுல நிறைய தடைகள் வந்திருக்கலாம். அந்த தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க. நீங்க புதுசா ஏதாவது தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா லாபம் நிறைய இருக்கும். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது நண்பர்களாக மூலியமா கூட வரலாம், இல்ல உறவினர்கள் மூலியமா கூட வரலாம். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அந்த வாய்ப்புனால உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் கூடுதலாவே கிடைக்கும். நீங்க ஏதாவது புதுசா பிரான்சஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் அதாவது பிசினஸ் தேவையானது ஏதாவது புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல கிளைகள் ஏதாவது ஓபன் பண்றதா இருக்கட்டும். இது மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க, இல்ல பார்ட்னர்ஷிப் மூலியமா ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். பொதுவா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தோணிட்டே இருக்கும், நம்ம என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, நம்மளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, ஒரு ஊதியம் இன்கிரிமெண்ட் கூட கிடையாது. ஒரு என்ன சொல்றது, மேல் அதிகாரி நம்மளே ஒரு அப்ரிசியேஷனே பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற வேலைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த துறையில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு மேலதிகாரியே பாராட்டக்கூடிய நிலைமை மாறும், உருவாகும். கண்டிப்பா இல்ல நீங்க வேற ஏதாவது கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, தாராளமா மாறலாம். அதுக்கான நல்ல நேரம் தான் இந்த மாதம் இருக்குது. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாம், இல்ல நீங்க புதுசா ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா வேலை கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். இல்ல வெளிநாட்டு பயணங்கள், இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இல்ல படிக்கிறதுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமா கண்டிப்பா போகலாம். நான் கண்டிப்பா நல்ல ஒரு பலன் இருக்கு. நீங்க இந்த பண கஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க. ஏன்னா இன்னை வரைக்கும் இந்த பண கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, மாதம் ஒவ்வொரு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு புது கடனா தான் வருது. சொல்லிய பழைய கடன் உங்களால அடிச்சிருக்கவே முடியாது. எப்படா அந்த கடன்லாம் தீரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கதான் ஒவ்வொரு நாளும் அதே தான் திங்க் பண்ணிட்டு தூங்காம போட்டு இருந்திருப்பீங்க. நிறைய நாள் தூங்காம போட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கக்கூடிய நாளம் இந்த மாதத்துல நீங்க ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஏர்னிங்ஸ், கண்டிப்பா ஒரு நல்ல உத்தியோகம் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. கண்டிப்பா நீங்க பழைய கடன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு வர போறீங்க. ஒரு நண்பன், ஒரு நீண்ட கால நண்பன் அப்படின்றது ரொம்ப நாள் நண்பனா இருந்திருப்பான், ஸ்கூல் டைம்ல இருந்திருப்பான், சின்ன வயசுல இருந்திருப்பான். நடுவுல கொஞ்சம் கேப் இருந்திருக்கும். சந்திக்காம இருந்திருக்கலாம், பேசாம கூட இருந்திருக்கலாம். அந்த பழைய நண்பனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க. பழைய கடனையும் கட்டி முடிப்பீங்க. பழைய நண்பன் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது, நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. நீங்க இது புதுசா ஏதாவது வீடு வாங்குறீங்க, இல்ல நிலம் வாங்குறீங்க அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாங்க. நீ வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிலம் இது மாதிரி சொத்து விஷயத்துல கண்டிப்பா நீங்க பண்ணலாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த
வாடகை வீட்டுல இருக்கிறவங்களாம் வீடு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எல்லாம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா வந்துட்டு வீடு மாத்துறதுக்கு கொஞ்சம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து மாத்தலாம். ஸோ இந்த ஆடி மாசத்துல வந்துட்டு ஆடி 18க்கு அப்புறம் நீங்க வீடு மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாத்தலாம். ஸோ அக்கம் பக்கத்துல பழகும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு எடுத்துமே வந்துட்டு உங்களோட சீக்ரெட் எல்லாமே வந்து சொல்லிடுவீங்க. ஸோ எனக்கு இவ்வளவு இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா கூட வரலாம். ஸோ நீங்க ஒருத்தர்கிட்ட புதிய ஆள்கிட்ட வந்து பழகும் போது, அதாவது நீங்க நான் வீடு மாத்திரவங்களுக்கு சொல்ல, நார்மலாவே சொல்றேன், ஒரு புதிய நபர்கள்ட்ட நீங்க வந்து பழகும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா வந்து பழகணுங்க. ஸோ வார்த்தைகள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இது வரைக்கும் இல்லாததை விட இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மடங்கு உங்களோட செயல்திறன் வந்து அதிகமா இருக்கும். என்ன சொல்றது, நீங்க எந்த ஒரு திங்கிங்லயே இருப்பீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் திங்கிங்லயே இருக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து அந்த செயல்பாட்டுல வந்து கொண்டு வர போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான மாசமா இந்த ஆடி மாசம் உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க. உடல்நல பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் வரலாம். ஏன்னா இது மழை சீசன்னால காய்ச்சல் நார்மலாவே வரும். ஸோ நான் அது ஜாதக ரீதியா வருதுன்னு சொல்றேன். நார்மலாவே வந்து காய்ச்சல் தலைவலி வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சின்ன சின்ன மன டென்ஷன் வரலாம், அந்த மன அழுத்தம் வரலாம். ஸோ சின்ன யோகா அது மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி தரும். ஸோ நீங்க ஏதாவது மாணவர்களா இருந்தீங்கன்னா, அதாவது அரசு வேலைக்கு ஏதாவது எழுதிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ ஏதோ ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது கல்வியில வந்து உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி தேடித்தரும். ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான மாணவர்களாக தான் வருவீங்க. கண்டிப்பா வந்து ஒரு மேல் படிப்புக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெளிநாடு போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல உள்ளூர்லயே படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் தான் வரப்போகுது நீங்க தேர்வு எழுதி காத்திருந்தீங்கன்னா. ஸோ மற்றபடி குடும்பத்தை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குடும்ப சப்போர்ட்னு வந்து இதனால வரைக்கும் இருந்ததே இருக்காது. ஸோ இப்போயும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட், நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது, அது மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. ஸோ நீங்க குடும்பத்துல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா நீ எது போட்டாலும் இவன் செய்யறது எதுவுமே சரியில்லை, நீ சொல்றது எதுவும் சரியா வராது அப்படின்னு தான் குடும்பத்து பெரியவர்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து குடும்பம் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ மற்றபடி பரிகாரம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா, செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஆடி மாசங்கிறதுனால சொல்றேன். ஸோ பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு சின்னதா ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைச்சிச்சுன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு வாட்டி, முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை ஒரு வாட்டி வழிபாடு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வெற்றியுமே உங்க வாழ்க்கையில வந்து அமையுங்க. ஸோ மற்றபடி இந்த மாதம் சிறந்த நாட்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 22, 25, 29, அதே மாதிரி ஆகஸ்ட்ல 3, 6, 12. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கு. ஸோ இந்த நாட்கள்ல வந்துட்டு நீங்க ஏதாவது பண்ணணும், தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த நாட்கள்லாம் வந்து பயன்படுத்திங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் வந்து 28, ஜூலை 28, ஆகஸ்ட் 9, 14. ஸோ இந்த 3 நாட்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவா தான் இருக்குது இந்த மாசம். ஸோ ஆடி மாசம் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரருக்கு திறமையான வழிகள் வந்து உங்க திறமை வந்து வெளிப்படும். ஸோ நிறைய திறமைகள் வந்து வெளிப்படும். நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா. ஸோ நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க இது நாள் வரைக்கும். ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும். ஸோ நீ நிறைய வந்து மனசுக்குள்ள முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த முயற்சியெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி கூடும். ஒரு நம்பிக்கையோட செயல்படுங்க. கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகர மாதமாக அமையும்.